أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவை ஆரம்பமா போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈரிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை நமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் வசியத் செய்தவனா இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நம் அனைவரையும் இணைத்திருக்கின்றான். அதிலும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை வலியுறுத்தி தடுத்தார்களோ, பித்அத்கள், ஷிர்க்குகளை எந்த அளவு தடுத்தார்களோ அந்த அளவு அதனை வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நீயத்தோடும் வாழக்கூடிய உள்ளங்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய அகீதா, கொள்கை, கோட்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாகிய நபி வழி மூலமாக பெறப்பட்டவைகள். இந்த மார்க்கம், நாம் பின்பற்றக்கூடிய கொள்கை, இது வெறுமனே
மூதாதையினர் மூலமாக வந்த மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் வெறுமனே இட்டுக்கட்டப்பட்ட வஈஃபான பலவீனமான ஆதாரங்களை கொண்டு வந்ததல்ல. அதே போன்று மனம் மூலமாக கனவின் மூலமாக சொல்லப்பட்ட மார்க்கமும் அல்ல, அல்லது புத்தி மூலமாக பெறப்படக்கூடிய மார்க்கமும் அல்ல. இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா மூலமாக விளங்கப்படுத்திய மார்க்கம், விளங்கப்படுத்திய கொள்கை. இஸ்லாமிய அகீதாவிலே முக்கியமாக பேசப்படக்கூடிய அம்சங்களிலே ஒன்றுதான் வசீலா தேடுதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைப்பு. வசீலா தேடுதல் என்றால் இன்று சமூகத்திலே என்ன விளங்கி இருக்கிறார்கள்? நபிமார்களுடைய பொருட்டால், ஔலியாக்களுடைய பொருட்டால் அவர்களுடைய கண்ணியத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல், துஆ கேட்டல் என்ற ஒரு விளக்கத்தை இன்று சமூகம் விளங்கி இருக்கின்றது. ஆனால் அல் குர்ஆன் வசீலா என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே எவ்வாறு அதனை விளங்கப்படுத்துகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே நாங்கள் சற்று பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 இடத்திலே இந்த வசீலாவை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வபுதகு இலைஹில் வசீலா, அவனின்பால் நீங்கள் வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இது சூரத்துல் மாஇதா 35வது வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது உலாயிகல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் முஃமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள். யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அல்லாஹ்வின் பால், அவர்களுடைய ரப்பின் பால் வசீலாவை தேடக்கூடிய நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்று சூரத்துல் இஸ்ரா 57வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 2 வசனத்திலும் அல் வசீலா என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறார். இந்த வசீலாவுக்கு என்ன விளக்கம் என்று உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் கூறக்கூடிய நேரத்திலே அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பால் நெருங்குவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதுதான் வசீலா. அப்படி என்றால் இதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய இபாதத்துகளாக இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அல்லாஹ்வின் பால், சுவனத்தின் பால் எம்மை நெருக்கக்கூடிய வசீலா. வசீலா என்றால் அரபு பாஷையிலே பொருள் ஒரு சாதனம், ஒன்றை அடைவதற்காக வேண்டி நாங்க பாவிக்கக்கூடிய அந்த சாதனங்களை வசீலா என்று சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா வசீலா தேடுங்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்லி இருப்பது அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதைத்தான் குறிக்கின்றது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கான ஒரு வசீலா. ஐங்கால தொழுகையை தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், சதகா கொடுக்கின்றோம். இவை அனைத்தும் அல்லாஹ்வின் பால் நெருக்கக்கூடிய வசீலாக்களா இருக்கின்றன. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசீலாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஐ தகர்ரபு இலைஹி பிதாஅத்தி, அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமா அல்லாஹ்வை நெருங்குங்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்து
அல்லாஹ்வுக்கு நெருங்குங்கள் என்று விளக்கம் சொல்லிவிட்டு வஹாதல்லதி காலஹு ஹாஉலாஇ லஇம்ம லா ஹிலாஃப பைனல் முஃபஸ்ஸிரீன ஃபீ. இந்த விளக்கம் என்று சொன்னார்களே, வசீலா என்றால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்து அல்லாஹ்வுக்கு நெருங்குவதென்று உலமாக்கள் விளக்கம் சொன்னார்களே, இந்த விளக்கத்திலே கருத்து வேற்றுமை கிடையாது. வசீலா என்றால் அதுதான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வை நெருங்குவது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்ய 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 அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவனாக மாறிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹி. ஒரு அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கி அந்த கடமைகளை செய்வதன் மூலமாக அதை விட வேறொன்றை கொண்டு என்னை நெருங்க முடியாது. ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்றால், அவன் சுவனத்தை பெற வேண்டும் என்றால், முதலாவதாக நான் கடமையாக்கிய கடமைகளை செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், சுன்னத்தான மேலதிகமான நஃப்லான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அடியான் என்னிடத்திலே நெருங்கிக் கொண்டே இருப்பான். இதுவரையிலே ஹத்தா உஹிப்பஹு, அவனை நான் விரும்பும் வரையிலே. அந்த அடியானை நான் விரும்பி விட்டேன் என்றால், குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்சிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அவனை நான் விரும்பிட்டேன் என்றா, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய கேள்வியாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுவேன். அதனுடைய அர்த்தம், அவனுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமையும். அவன் காதினால் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை கேட்க மாட்டான். அவனுடைய கண்ணினால் அவன் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை பார்க்க மாட்டான். அப்படி பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வை பயந்து அதை விட்டு தவிர்ந்து கொள்வான். அவனுடைய கையினால் அவனுடைய காலினால் அவன் பாவங்களை செய்ய மாட்டான் என்பதுதான் அவனுடைய அர்த்தம் என உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை விரும்புவதற்குரிய காரணிகளிலே மிக முக்கியமானது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை அடியான் செய்வது. இது ஒரு வசீலா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார். இன்னொரு விளக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். வசீலா என்றால் நாளைய மறுமையிலே சுவனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரஜா, ஒரு பதவி. அந்த பதவியை கொடுக்குமாறுதான் நாங்க பாங்கு துஆவுக்கு பின்னால துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஸீலாவை கொடுத்து விடு. ஆதி சய்யிதனா வரல்ல, வத்தரஜத் ரஃபீஆ வரல்ல. சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா வல் ஃபதீலா வபஅஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இந்த துஆவை ஒரு மனிதன் அதான் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் முஅத்தின் சொல்வது போல பதில் சொல்லி, அதற்கு பின்னால என் மீது ஸலவாத் சொல்லி இந்த துஆவை கேட்டானண்டா அவனுக்கு என்னை ஷஃபாஅத் கடமையாகிவிட்டது. நாளைய மறுமையிலே நான் அவனுக்கு சிபாரிசு செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வசீலா என்பதை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், சும்ம ஸலுல்லாஹு அலைஹில் வசீலா, எனக்காக வேண்டி நீங்கள் வசீலாவை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு தரஜா, ஒரு பதவி. லா தம்பகி இல்லா லிஅப்தின் மின் இபாதில்லாஹ்,
அல்லாஹுடைய அடியார்களில் ஒரே ஒரு அடியானுக்குத்தான் அந்த இடம் தகுதி. அர்ஜு அன் அகூன அன, அந்த இடத்துக்கு தகுதியானவன் நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வசீலா என்பது சுவனத்திலே இருக்கக்கூடிய தரஜாக்களிலே ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளங்கப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, வசீலா என்பதற்கு அல்லது தவஸ்ஸுல் என்பதற்கு மூணாவது ஒரு விளக்கமும் இருக்கின்றது. இந்த விளக்கத்தை தான் இன்று சமூகம் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். வசீலா என்றால் ஒரு விடயத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்பது. ஒரு விஷயத்தை முன்வச்சு எங்கட அமலை முன்வைத்து, எங்கட சதகாவை முன்வைத்து, எங்களுடைய நோன்பை முன்வைத்து, யா அல்லாஹ் உனக்கா நோன்பு நோட்டேன், உனக்கா சதகா கொடுத்தேன், இதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எனது கஷ்டத்தை நீக்கிவிடு, எனது துன்பத்தை நீக்கிவிடு, எனது நோயாளியை குணப்படுத்திவிடு என்று துஆ கேட்பது. இப்படியான வசீலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த வசீலாவிலே மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்பது. அல்லாஹ் தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இந்த அழகிய திருநாமங்களை முன்வைத்து அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்பது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அந்த பெயர்களை சொல்லுங்க. யா அசீஸ், யா கரீம், யா காஃபிரல் ஸம், பாவங்களை மன்னிக்க கூடியவனே எனக்கு பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபன்னி. யா அல்லாஹ், நீ பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவன், எனக்கு பாவங்களை மன்னித்து விடு. யா ரஹ்மான் இர்ஹம்னி, ரஹ்மானாக இருக்கிறாய், எனவே எனக்கு ரஹ்மத் செய்து விடு என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்பது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதில் வசீலா என்று நமக்கு சொல்லித் தந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்பட்டால் அவன் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கலாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக். யா அல்லாஹ், உனது பெயர்கள் அனைத்தை கொண்டும் உன்னிடத்திலே கேட்கிறேன். யா அல்லாஹ், நீ குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய உனது வேதத்திலே என்னென்ன பெயர்கள் எல்லாம் இறக்கி இருக்கின்றாயோ அந்த பெயர்கள் அனைத்தையும் முன்வைத்து உன்னிடத்திலே கேட்கிறேன். உனது படைப்பினங்கள் யாருக்கா நீ கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை கொண்டு கேட்கின்றேன். உன்னிடத்திலே நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய, தெரிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். அன்தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, எனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடு. வதஹாப ஹுஸ்னி, எனது கவலைகளை போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை மாற்றிவிடு என்று அல்லாஹ்வுடைய துஆ கேட்பது. இது வசீலால ஒரு முறை. இரண்டாவது முறை நான் ஏற்கனவே சொன்னது போல சாலிஹான நல்லமல்களை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்பது. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டோம், நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா, ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. சாலிஹான அமல்கள். உங்களுக்கு தெரியும், மூவர் பனு இஸ்ரவேலர்களே ஒரு பயணம் சென்றார்கள். நீண்ட சம்பவம், புகாரியிலே வரக்கூடிய நீண்ட சம்பவம். அதுல அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது. மழை பெய்கின்றது, ஒரு குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை கல் அடைத்துக் கொள்கின்றது. அப்பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில செஞ்ச நல்லமல்கள் எது இருக்கின்றதோ அவைகள்ல ஏதாவது ஒன்றை வச்சு, மிக பெருமதியான ஒரு அமலை வச்சு நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம்னு முடிவெடுக்கிறோம். அதுல ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் என் பெற்றோர்களுக்கு
பணிவிடை செய்யக்கூடியவனாக இருந்தேன். இந்த பணிவிடையை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு என்று துஆ கேட்கிறார். கல் சற்று அகழ்கின்றது, வெளியே வர முடியாது. இரண்டாம் அவர் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், எனது ஷாச்சாவுடைய மகளோடு நான் ஒரு தவறான ஒரு தொடர்பை நான் தொடர்பு ஆவதற்காக வேண்டி முயற்சித்தேன். அதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்ததுக்கு பின்னால் நான் இந்த பாவத்தை செய்வதற்கு நான் முற்படக்கூடிய நேரத்திலே இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ள என்ற ஒரு வார்த்தையை சொன்னால், அப்பொழுது நான் உன்னை பயந்து அந்த பாவத்தை விட்டுவிட்டேன். நன்மையை செய்வது எப்படி நன்மை தருகின்றதோ, சவாபை தருகின்றதோ, அதே போன்று பாவங்களை விடுவதும் சவாபுக்குரியது. எனவே இந்த நன்மையை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கு என்று துஆ கேட்கின்றார். அங்கே கல் சற்று அகழ்கின்றது, ஆனாலும் வெளிவர முடியவில்லை. மூன்றாம் அவர் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், நான் கூலியாட்களை வைத்து கூலிக்கு வேலை எடுத்துக் கொண்டிருந்தேன். அதிலே ஒரு கூலியால் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அவர் பெறாமல் சென்று விட்டார். நான் அதனை இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி விட்டேன். அவர் மிச்சம் காலத்துக்கு பிறகு வந்தாரு, கூலியை கேட்டு. அவர்கிட்ட சொன்னேன், இதோ பாருங்க, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் மீக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, அதுதான் உங்களோட கூலி என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீங்க பரிகாசிக்க வேண்டாம், என்ற கூலியை தாங்க. இல்லை, நான் உண்மைதான் சொல்கிறேன், இது உனது கூலியை வைத்து நான் இதை இன்வெஸ்ட் பண்ணி பெருப்பித்தது, அல்லாஹ் பரக்கத் செய்தார், எனவே அனைத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் அனைத்தையும் எடுத்து சென்றார். எனவே நான் உன்னை பயந்தற்காக வேண்டிதான் இந்த வேலையை செய்தேன். எனவே இந்த சதக்காவை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கு என்று துஆ கேட்டார். அல்லாஹு தஆலா அவருடைய கஷ்டத்தை நீக்குகிறான், குகையிலிருந்து வெளியே வருகிறார். இது புகாரியில வரக்கூடிய மிக நீண்ட ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவர்கள் எதை வைத்து துஆ கேட்டார்கள்? அவர்கள் செய்த சாலியான அமல்களை முன்வைத்து துஆ கேட்டார்கள். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறோம். அந்த ஸலவாத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். யா அல்லாஹ், உன்னை நபி மீது ஸலவாத் சொன்னேன், இந்த ஸலவாத்தை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இதனுடைய பொருட்டால் எங்கட கஷ்டங்களை எங்கட தேவைகளை நிறைவேற்று என்று நாங்க துஆ கேட்கலாம். அதே போல நாங்க குர்ஆன் ஓதுகிறோம். இந்த குர்ஆன் ஓதியதை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த குர்ஆனை வைத்து உன்னிடத்துல என்ன தேவையை கேட்கிறேன் என்று நாங்க தாராளமாக கேட்கலாம். இது சாலிஹான நல்லமல்களை முன்வைத்து துஆ கேட்போம். அதே போல இன்னொரு வசீலாவுடைய முறை என்று இருக்கின்றது. சாலிஹான நல்ல ஒரு மனிதத்துல போய் துஆ கேட்குமாறு சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிறாங்க. ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் அம்பால், வறட்சி, சொத்தெல்லாம் அழிந்து விட்டது, மழைக்கா துஆ கேளுங்கள் என்று துஆ கேட்க சொன்னார். ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம அகீஸ்னா என்று துஆ கேட்டார்கள். மழை பொழிந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனால எந்த மழை மேகம் இருக்கவில்லை, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதோடு மழை பொழிந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். எனவே சாலிஹான நல்லடியாரிடத்திலே போய் துஆ கேட்குமாறு வேண்டலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் துஆ கேட்குமாறு சொன்னார்கள். அப்பாஸ் கொண்டு வசீலா தேடினார்கள் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்குமாறு வேண்டினார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். எனவே மூத்த ஒரு மனிதர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே துஆ கேட்குமாறு சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் சஹீஹான ஹதீஸிலே துஆ கேட்பதிலே வசீலா தேடக்கூடிய முறை. அதற்கு மாற்றமாக மரணித்த நபிமார்களை கொண்டு அல்லது அவுலியாக்களை கொண்டு நாதாக்களை கொண்டு பெரியார்களை கொண்டு துஆ கேட்பது என்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த முறை அல்ல. அது அப்படியான ஒரு முறை இஸ்லாத்திலே இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட துஆ கேட்க சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மரித்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்ட்ட பொருட்டால அவங்களோட ஜாஹால சஹாபாக்கள் துஆ கேட்கக்கூடியவர்களா இருக்கவில்லை.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஜாஹ் ஒன்று இருக்கின்றது, மதிப்பு இருக்கின்றது, கண்ணியம் இருக்கின்றது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த கண்ணியத்தை கொண்டு நீங்க துஆ கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதையும் தாண்டி வசீலா தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மரணித்தவர்களிடத்திலே துஆ கேட்கின்றார்கள். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க வசீலா தேடுகிறோம். மரணித்தவர்களை அழைக்காதீங்கன்னு சொன்னா, இல்ல நாங்க வசீலா வச்சு கேட்கிறோம். யா முஹிதீன் என்று அழைப்பாங்க, யா பதவின்னு அழைப்பாங்க, யா ரிஃபாயின்னு அழைப்பாங்க. போதாத்துக்கு ஒரு பைத்தொன்னும் படிப்பாங்க. யா குத்துபா என்று ஒரு பைத், முஹிதீன் மௌலிதுக்கு பின்னால ஓதப்படக்கூடிய பைத். அதுல ஒரு பைத் வரும், وَمَنْ يُنَادِي اسْمِي أَلْفًا بِخَلْوَتِهِ أَجَبْتُهُ مُسْرِعًا مِنْ أَجْلِ دَعْوَتِهِ. என்ற பேரை யாராவது 1000 முறை அழைத்தால் அவருக்கு நான் உடனடியா பதில் சொல்லுவேன். 1000 முறை அழைச்சா தான் உடனடியா பதில் சொல்லுவார். அல்லாஹ் தஆலா ஒரு முறை அழைச்சா பதில் சொல்லுவான். ஆனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னா, 1000 முறை என்னை அழைச்சா நான் அவருக்கு பதில் சொல்வேன் என்று சொன்னதாக அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்டீங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காலத்துல குத்துபியா என்ற ஒரு திக்ர் காலி பக்கங்கள்ல அறிமுகம் செய்யப்பட்டு, அதுல எப்படி திக்ர் செய்வாங்கடா, யா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று 1000 முறை அழைக்கும். 1000 முறை அழைச்சதுக்கு பிறகு இருட்டு தான் செய்வாங்க. அதுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் கொண்டு வரும். அது டோச் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சுக்குது. அவர் என்ன செய்வாரு, டோச்சை பிடிப்பாரு. அண்ணன் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலான் நூறு வெளிச்சம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலாவை அழைக்காம மரணித்தவர்களை அழைப்பதை வசீலா என்று சொல்லிக் கொண்டு அழைப்பது ஒரு மடத்தனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும். நீங்க அவர்களை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்க வைத்த இந்த இணையை அவர்கள் நாளைய மறுமையிலே மறுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கத்மீர். நீங்க அல்லாஹ் அன்றி யாரெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவர்கள் எதையும் அவர்கள் சொந்தமாக்க மாட்டார்கள். ஒரு பேரீச்சப்பழ கொட்டையில இருக்கக்கூடிய அந்த செதில் இருக்குது, அது போன்ற ஒரு அளவை கூட அவங்க உங்களுக்கு தர மாட்டான். மின் கத்மீர். எனவே இந்த அல்லாஹ்வுடைய அடியார்களை வசீலா தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அழைப்பது அது ஒரு மடத்தனம், அது ஒரு பித்ஆ, ஷிர்க். இதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்க வசீலா தேடுவது என்றால் ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர்களை வைத்து துஆ கேட்பது, அல்ல நல்லமல்களை வைத்து துஆ கேட்பது, அல்ல நல்ல சாலியான ஒரு இடத்திலே போய் துஆ கேட்குமாறு சொல்வது. கண்டவன் நின்றவன் எல்லாத்தையும் துஆ கேளுங்கன்னு சொல்வதல்ல. யார நாங்க சாலியான மனிதனை நினைக்கிறோமோ அவரிடத்திலே போய் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு அதுக்காண்டி துஆ கேளுங்கன்னு கேட்கலாம், பிரச்சனை இல்ல. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வசீலாவுடைய முறைகளே தவிர வேறு முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தரவில்லை. ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, தவஸ்ஸலு பிஜாஹி ஃபைன்ன ஜாஹி இன்தல்லாஹி அஸீம். என்ற ஜாஹ கொண்டு, என்ற மதிப்பை கொண்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, வசீலா தேடுங்கள். என்ற மதிப்பு அல்லாஹ் இடத்துல மிக முக்கியமானது என்ற ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. ஆனா ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்க அல்லாஹ்வை வணங்குவது என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே வணங்கினால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மாற்றமாக நாம் பித்அத்களை உருவாக்கி கொண்டு, நாங்கள் புதிய முறைகளை உருவாக்கி கொண்டு, இந்த முறைகளிலே நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக எமது அமல்கள் வீணாய் செல்லுமே தவிர அது அல்லாஹ் தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒன்று ரசூலுல்லாஹ்வை பின் துயர்ந்தது அமைய வேண்டும், இரண்டாவது இஹ்லாஸோடு அமைய வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியாக்கப்பட்ட அமல்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த இஸ்லாத்திலே தெளிவை தந்து, அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்த வணக்கங்களை
காட்டி தந்தானோ அந்த வணக்கங்களின் மூலமா அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹுடைய சுவனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் என்றுமா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில நாட்களில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு பரிசாக தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் சுமந்து வரக்கூடிய மாதம். சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், சலஃபு சாலிஹீன்கள் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் ரமலானுக்காக தயாராகும். ஷஹ்ருல் குர்ரா, குர்ராக்களுடைய மாதம். ஷஅபான் குர்ராக்களுடைய மாதம், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம் என்று இந்த ஷஅபானுக்கு சொல்வார். அந்த சலஃபு சாலிஹீன்கள் ஷஅபான் வந்துவிட்டாலே ரமலானை உணர்வார்கள். ரமலான் வந்துவிட்டது என்று உணர்வார்கள். அதை கண்டு அவர்கள் பூரிப்படைவார்கள். அதற்காக வேண்டி தயாராகக்கூடியவர்களாக அந்த சலஃபு சாலிஹீன்கள் இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷஅபான் மாதம் ரமலானுக்காக தயாராகக்கூடிய மாதம். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக பிடிப்பதன் மூலமாக ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அதிகமான நோன்பு நோட்பார்கள், சுன்னத்தான். இது மக்கள் அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய நன்மைகள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நான் நோன்பாளியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாங்க நோன்புக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும், எமது உள்ளங்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்க உடனடியா இந்த ரமலான்ல நுழைஞ்சிட்டா முதலாவது நோன்பு மண்டகுத்தா தான் நிக்கும், சத்தியா தான் நிக்கும், கஷ்டமா தான் நிக்கும். ஆனா நாங்க எங்கட உள்ளங்களை பழக்கிட்டோம்டா இந்த ரமலான், இந்த நோன்பு எமக்கு கஷ்டமாகாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய பல சகோதரர்களை நாங்கள் இழந்து விட்டோம். இந்த ரமலானை அடைய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அதை அடைந்து விட்டால் நாங்கள் நல்ல அமல்களிலே ஈடுபடுவோம் என்று இப்பொழுதே உறுதி கொள்வோம், இப்பொழுதோ நியத் வைப்போம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல அவங்களோட மகன் வந்து கேட்கிறாங்க, ஓசினி வாப்பா எனக்கு வசியத் செய்யும், நல்ல விஷயத்தை சொல்லித்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்வில் கைர் فإنك لا تزال بخير إنك لا تزال بخير ما نويت الخير. நீ நலவ நியத் வை, நலவ செய்யோணும் என்று ஆசை வை. நீ நியத்து ஹைர செய்யோணும் என்று நியத் வைக்கும் காலமெல்லாம் நீ நலவிலே இருக்கிறாய். எனவே ஒரு முஃமினுடைய நியத் அவனுடைய அமலை விட சில வேளை சிறந்ததா அமையலாம். ஒரு மனிதன் வைக்கக்கூடிய நியத் உறுதி அமலை விட சிறந்ததா அமையலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே செல்லவில்லை, அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி செல்லவில்லை. ஆனால் ஒரு கூட்டம் யுத்தத்துக்காக வேண்டி செல்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த முழுமையான கூலியை இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் மதீனாவில் இருந்து கொண்டு. ஏனென்றால் அவர்கள் அந்த யுத்தத்திலே ஈடுபட வேண்டும் என்று நியத் வைத்தார்கள்.
அந்த அந்த யுத்தத்திலே ஜிஹாதிலே ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைத்தார்கள். ஆனா ஹபஸஹுமுல் உذர், நியாயமான காரணி அவர்களை தடுத்து விட்டது. அதுபோல நாங்கள் நல்ல நியத்து வைப்போம். குர்ஆன் அதிகமாக ஓதுவதற்கு நியத்து வைப்போம். அதிகமா இந்த கியாமுல் லைல ஷரியா தொழுவதற்கு நாங்க நியத்து வைப்போம். சதகாக்களை அதிகமா கொடுப்பதற்கு நியத்து வைப்போம். சில வேளை ஏதாவது ஒரு காரணத்தால அதை செய்ய கிடைக்காட்டி முழுமையான கூலிய அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்குவான் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிறான் அல்லது பிரயாணத்திலே ஈடுபடுகிறான், அதனால் அவன் வளமையா செய்யக்கூடிய அமல் அவனுக்கு செய்ய கிடைக்காட்டி முழுமையான கூலியை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே ரமலானை பயன்படுத்துவதற்கு இப்பொழுதே திட்டமிடுவோம். இப்பொழுதே மனதிலே நல்ல நியத்துகளை வைப்போம். சதக்கா கொடுப்பதற்கு, கியாமுல் லைலிலே ஈடுபடுவதற்கு, அதே போன்று பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு, நாவை பாதுகாப்பதற்கு, கையை பாதுகாப்பதற்கு, பாவங்கள் அனைத்தை விட்டும் நான் தவிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு நியத்தை வையுங்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு உதவுவான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரமலானாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கிவிட்டான் என்றால் நம்மை சுவனத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். கடைசி 10 வரை காட்டி மிக தேவையில்லை. ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஆரம்ப இரவிலேயே அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய கடைசி வரையில அல்லாஹ் தஆலா உரிமையிடுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த நரகத்துக்கென்று அல்லாஹ் எழுதியிருந்தாலும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா எங்களுடைய நியத்தின் மூலமா, எங்களுடைய அமலின் மூலமா எங்களை விடுதலை செய்வான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே பாய்ப்பதற்கும் அதிலே அமல் செய்வதற்கும் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.